சண்டே அதுவுமா நான்வெஜ் சாப்பிட்டா தான் அந்த சண்டேக்கே மரியாதை. அதுவும் சண்டே நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலைன்னா தெய்வ குத்தமே ஆயிரும்னு எங்கள் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கறி எடுக்கலான்னு கறிக்கடைக்கு போனேன். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. காய்கடையிலும் சரி கறிக்கடையிலையும் சரி ரெண்டுமே பயங்கர கூட்டமாக இருந்தது. கொஞ்சமாக வந்துட்டு சிக்கனை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளும் வாங்கலான்னு கடைக்கும் போயிருந்தேன். காய்கள்லாம் ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்ததால் நான் உங்களுக்காக காட்டணும்னு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். அங்கேயும் ரொம்ப நேரம் கூட்டமாக இருந்ததால் வெயிட் பண்ணி பில்லை போட்டுட்டு, சரி ரைஸ் தானே சாப்பிட்டோம் நேற்று நைட்டு, அதனால் தோசையும் சிக்கன் குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோசைக்கான ஐட்டங்களும் வாங்கலாம் அப்படின்ட்டு மளிகை கடைக்கும் கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், ஒரு அண்ணன் வந்துட்டு காய்கறிகளெல்லாம் கீழே போட்டார். சரி அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு காயை எடுத்து சாம்பிளுக்கு எடுத்து கொடுத்து ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு போயிட்டு கடையில் வாங்கினேன். தோசை மாவும் விலை ஏறிடுச்சு அப்படின்னாங்க. ஏங்கன்னு கேட்டால் சிலிண்டரில் விலை ஏறிடுச்சு அப்படின்னாங்க. சிலிண்டருக்கும் தோசை மாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு சரி எக்கும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. எக் கிரேவியும் பண்ணி சிக்கன் குழம்பும் நல்லா மணக்க இருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு பண்ணிவிட்டு தோசையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் சைடில் ரெடி ஆகிறப்போ நானும் போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு வந்துட்டேன். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு ஜம்முன்னு ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு தூங்கினோம்னா அந்த சண்டேவே அதில் தானேங்க சொர்க்கமே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? வேறு எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு விலாக் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.